உறுதிப்படுத்தப்படாத மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வருவதாக கூறி இலங்கையில் உள்ள ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிற்கு போலீசார் கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளில் வெளிப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது போதைப் பொருள் வர்த்தகம் ஊடக வலையமைப்புகள் உருவாக்கப்படுவது குறித்த புலனாய்வு தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் குறித்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அனர்த்த காலங்களில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுக்கு வழங்கிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இக்குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள குறித்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் போலீசாரின் இத்தகைய செயற்பாடு மக்களின் தகவல் அறியும் உரிமைக்கும் ஜனநாயகத்திற்கும் விடுக்கப்படும் அச்சுறுத்தல் என சுட்டிக்காட்டியுள்ளது. எம்பிலிப்பிட்டிய பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டு வந்த இடத்தை சுற்றி வளைத்து நடவடிக்கை எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியிட்டமையால் அதற்கு எதிராகவே போலீசார் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியிடும் வரை போலீசாரிடம் இருந்த சாட்சியங்களை மறைத்து வைத்திருந்தமையின் நோக்கம்தான் என்ன? குறித்த உத்தியோகத்தர் மீதான தாக்குதலுக்கும் போதைப் பொருள் நடவடிக்கைக்கும் நேரடி தொடர்புள்ளது. அதனை உறுதிப்படுத்த தேவையான சாட்சியங்கள் உள்ளன. ஆகையால் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக அந்த நிறுவனம் தனது பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பீபே 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மீமிக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.